பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 16 அன்று மதுரை அலங்காநல்லூரில் நடைபெறவுள்ள உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகளுக்கு அமைச்சர் மூர்த்தி தலைமையில் முகூர்த்த கால் நடப்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 16ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற உள்ளது. இதற்கான பணிகளுக்காக வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் தலைமையில தற்போது மூர்த்த காலானது நடப்பட்டிருக்கிறது. இந்த மூர்த்த கால் நடப்பட்ட பின்பாக வாடிவாசல், கேலரி உள்ளிட்ட பணிகளும் துவங்க உள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரையில உலக புகழ்பெற்ற அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட ஊர்களில் ஜல்லிக்கட்டு போட்டியானது துவங்கி நடைபெற்று வருவது வழக்கம். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது தை பொங்கல் அன்று, ஜனவரி 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 15ஆம் தேதி பாலமேட்டிலும், 16ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டி அடுத்தடுத்து நடைபெற உள்ளது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக இன்று மூர்த்த காலானது வணிக வரித்துறை அமைச்சர் தலைமையில நடப்பட்டது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பாக தடுப்பு வேலி அமைக்கும் பணிகளும் அடுத்து தொடர்ந்து நடைபெற உள்ளது. தொடர்ந்து விழா மேடை, குடிநீர் மேடை அமைப்பது, இருபுறமும் பார்வையாளர்களை தடுக்கும் வேலி, ஜல்லிக்கட்டு காலை பணிகள் நடைபெற உள்ள அவனியாபுரம் உள்ளிட்ட போட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான பணிகளும் தொடங்க உள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு காளைகள் மற்றும் வீரர்கள் தயாராகி வரக்கூடிய நிலையில ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கான மூர்த்த கால் நடப்பட்டு இந்த கேலரி அமைக்கும் பணி மற்ற பல்வேறு பணிகளும் நடைபெற உள்ளது. உற்சாகமாக காளையர்கள் மற்றும் காளையினுடைய உரிமையாளர்களும் உற்சாகத்தோடு இந்த மூர்த்த கால் நடு விழாவிலும் கலந்து கொண்டனர். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆகவே மதுரையில் நடைபெறக்கூடிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில காளைகளும் காளையர்களுமாக அவர்கள் தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது.